கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் மத்தியில் பிரச்சனை ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. தாய்லாந்தோட F-16 விமானங்கள் கம்போடியாக்குள்ள நுழைஞ்சு நடத்தின தாக்குதலில் 2 நபர்கள் கொல்லப்பட்டதா வெளியில ஒரு செய்தி வந்ததுக்கு ரிவெஞ்ச் அட்டாக்கை கம்போடியா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாய்லாந்தோட ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டேஷன் அடிச்சதுல 11 நபர்களுக்கும் அதிகமா பொதுமக்கள் இறந்திருக்கிறதா தாய்லாந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாம கம்போடியாவுக்கு ரொம்பவே சிவியர் ரெஸ்பான்ஸ்ன்றதை கொடுப்போன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? எல்லாம் ரஷ்யா உக்ரைன் போர்லையும் இந்த பக்கம் இஸ்ரேல் காசா பிரச்சனையிலையும் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல சம்பந்தமே இல்லாம இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வரதுக்கான காரணம் என்ன? இதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். இது இன்னைக்கு நேற்று தொடங்கின பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமா கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவில் ஒரு கோவிலை மையப்படுத்தி இந்த போராட்டமானது போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி தம்புக்ஷமும் டிபி ட்ரெண்டிங்ஸ். தாய்லாந்து, கம்போடியா ரெண்டு பேருமே எல்லையை பகிரக்கூடிய நாடுகள். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்ப முக்கியமான 2 நாடுகள்னு சொல்லலாம். 1900 அந்த ஆண்டுகள் காலகட்டத்தில் பிரான்ஸோட ஆட்சிக்கு கீழே முதலாம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் இந்த 2 காலகட்டத்திலையும் கம்போடியா நேரடியாக பிரான்ஸோட ஒரு காலனியாக இருந்தாங்க. இந்த பக்கம் தாய்லாந்து பார்த்தோன்னா அவங்க எந்த ஒரு நாட்டோட அந்த ஆட்சியின் கீழேயும் வராமல் ஜப்பானோட ஒரு க்ளோசஸ்ட் அல்லையா இருந்தாங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையானது அப்போ ரொம்பவே சைலண்டாக புகஞ்சிட்டு இருந்தது. காரணம், பிரே விஹார் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய பிரே விஹார்னு சொல்லக்கூடிய ஒரு சிவனுக்காக கட்டப்பட்ட கோவில், ஒரு ஹிந்துவோட கோவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமாக இருந்துச்சு. தாய்லாந்தோட ஒரு கிளைம் இந்த பகுதி எங்களுக்கு சொந்தமானது. அதே நேரத்தில் கம்போடியாவோட கிளைம் இல்லை, இந்த பகுதி எங்களுக்கு சொந்தமானது. இந்த நேரத்தில் பிரான்ஸோட ஆளுமைக்கு கீழே இந்த கம்போடியா இருக்கிற வரைக்கும் தாய்லாந்து அதை ஒரு கிளைமாக வச்சுட்டு இருந்தாலும் அதை பிடிக்கிறதுக்கோ இல்லை அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கோ இந்த இடத்துல எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை. ஆனால் 1953-54 இந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் கம்போடியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அந்த காலனி ஆதிக்கம்ன்றது அந்த இடத்துல முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இப்படி கொண்டு வரப்பட்டப்போ 1900 ஒரு மேப்பை அபிஷியலா பிரான்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண மேப்பின் படி கம்போடியாவுக்கான எல்லைகள்ன்றது உருவாக்கப்பட்டு அந்த கோவிலும் இந்த சிவனோட கோவில்ன்றதும் கம்போடியாவோட எல்லைக்குட்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு பிரான்ஸ் இந்த இடத்துல சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அப்போ வரைக்கும் அமைதியா இருந்த தாய்லாந்து கம்போடியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனடியாக அந்த இடத்துல ஒரு போரை தொடுக்கிறாங்க. ஒரு 500 வீரர்கள் வரைக்கும் தாய்லாந்தோட வீரர்கள், ஏன்னா இது எல்லையை ஒட்டிய பகுதி, இந்த கோவிலுக்கு பின்பக்கம் தாய்லாந்தோட எல்லை, கோவிலுக்கு முன்பக்கம் கம்போடியாவோட எல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, டான்ஜன்ஸ் மலைன்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஒரு மலைப்பகுதியை மையமாக வச்சு நடந்த இந்த போராட்டத்தில் கம்போடியா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸையும் மற்ற நாடுகள் கிட்டையும் அவங்களோட உதவின்றதை கேட்குறாங்க. பல்வேறு கட்டமான ஆய்வுகளுக்கு பிறகு இல்லை நிறைய இது பற்றின என்கொயரிஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தீர்ப்பை ICJ கொடுக்குறாங்க. இது கம்போடியாவுக்கு ஃபேவராக வருது. அதுக்கு அவங்க முக்கியமாக சொன்ன ரீசன் என்னன்னா, இந்த டோட்டல் ஏரியா, இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த மொத்த பகுதியோட அளவே 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். அதில் இந்த கோவிலும் அடக்கும். இந்த கோவிலுக்கான என்ட்ரன்ஸ் பகுதி இல்லை அந்த கோவிலோட முகப்பு பகுதி, அதுக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடிய அத்தனை வழிகளும் ஒரு கடல் மட்டத்திலிருந்து 1800 அடிகள் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, அது மேலே இருக்கக்கூடிய கோவில், அதுக்கான வழி, அந்த பாதை எல்லாமே கம்போடியாவில் இருந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கான அந்த பாதைகள், இந்த கோவிலோட அந்த முகப்புன்றது கம்போடியாவோட ஃபேஸ் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்போடியாவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இது கம்போடியாவுக்கு ஒரு சொந்தமான இடம் தான். வரலாறுகளை திரும்ப நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ இது கம்போடியாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி. இதை ஒரு பஃபர் ஜோனா கிரியேட் பண்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ தாய்லாந்துக்கு இந்த இடத்துல என்ன விதமான ஆளுமையும் கிடையாது, இது அவங்களுக்கு சொந்தமான ஒரு பகுதி இல்லைன்னு அவங்களோட அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்லையும் தீர்ப்புலையும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தாய்லாந்து அதை அக்செப்ட் பண்ணல. அவங்களோட சைடில் ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணி இதை டீமிலிட்டரைஸ்டு ஜோனா மாற்றணும் முயற்சிகள் பண்ணாங்க. அதில் சக்ஸஸும் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் கம்போடியாவுக்கு சொந்தமான இந்த ஒரு பகுதியில் இன்னமும் பிரச்சனைகளை பண்ணுறதுக்கு தாய்லாந்து ஒரு விதத்தில் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறதா கம்போடியா நிறைய முறை குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஸோ முதலாம் சூரியவர்மன் மற்றும் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட கோவில் தான் இது. 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள இது கட்டி முடிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கோவிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 5 சதுர கிலோமீட்டரையும் காரணமாக வச்சு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாவது இவங்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நீ சொல்றது 1960-70 அந்த காலகட்டத்தில் தானே. ஏன்டா இப்ப திரும்பவும் இந்த போர் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நேரடியா இதை மையப்படுத்தி இந்த போரானது வரல. எமரால்டு ட்ரையாங்கிள்னு ஒரு பகுதி இருக்கு இதே பிரியா விஹார் ப்ராவின்ஸ்ல. இந்த மலையிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல இந்த ஜூன் மாசத்துல இருந்து இந்த 2 தரப்புக்கு டென்ஷன்ஸ் ஆனது அதிகமாயிட்டு இருக்கு. ஜூலை மாசம் 8ஆம் தேதி ஒரு கன்னிவெடி வெடிச்சதுல, தாய்லாந்து சைடு பார்டர்ல கன்னிவெடி வெடிச்சதுல தாய்லாந்தோட ஒரு சோல்ஜருக்கு கால்ன்றது போர் அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்போ தாய்லாந்து அபிஷியலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கன்னிவெடிகளை எங்களோட பகுதிகளுக்குள்ள வியட்நாம் வீசி எறிகிறாங்க. சேறுகள் நிறைந்த பகுதிகளில் இந்த இடத்துல சோல்ஜர்ஸ் போறப்போ அவங்க பாதிக்கப்படுற மாதிரி இந்த சேறுகள் அடங்கி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த கன்னிவெடிகளை போடுறப்போ அதை எங்களோட சோல்ஜர்ஸால கண்காணிக்க
முடியல, அதுல நிறைய விபத்துகள் ஏற்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா நேற்று திரும்பவும் இதே மாதிரி ஒரு பிளாஸ்ட் லேண்ட்மைன் வெடிச்சதுல இன்னொரு சோல்ஜருக்கு ஒரு பெரிய பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. இதை காரணமா வச்சு ரெண்டு தரப்பும் மாத்தி மாத்தி அவங்கள சுட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கேஷுவல்டிஸ் கவுண்டர் எதுவும் ஏற்படல. ஆனா இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை ஏற்படுறப்போ தாய்லாந்தோட ஏர்ஃபோர்ஸ் இந்த இடத்துல களம் இருக்கப்பட்டாங்க. தாய்லாந்தோட ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு 3ல இருந்து 4 விமானங்கள் கம்போடியாக்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணதுல 2 நபர்கள், முதல்ல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஐடென்டிட்டின்றத வெளியில ரிவீல் பண்ணல. இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு புது டென்ஷன் இந்த இடத்துல ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கம்போடியாவும் தாய்லாந்தோட மிலிட்டரி பவரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கம்போடியா கிட்ட பெருசா ஒரு ராணுவம்ன்றது கிடையாது. அவங்கள விட 3ல இருந்து 5 மடங்கு பெரிய ராணுவத்தை கொண்டது தாய்லாந்து. அவங்க கிட்ட F-16 விமானங்கள் இருக்கு, இன்னும் நிறைய சில அட்டாக் விமானங்களும் இருக்கு. ஆனா கம்போடியாவோட ஏர்ஃபோர்ஸ் கிட்ட ஹெலிகாப்டர்ஸ், அதுவும் நார்மலா எப்படி சொல்றது, டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் தான் மோஸ்டா இருக்கு. அதை தாண்டி இவங்க கிட்ட பெருசா எந்த ஒரு ஏர்ஃபோர்ஸும் கிடையாது. கம்போடியன் சிவில் வார்ல ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் எந்த ஒரு விமானங்களையும் அவங்க வாங்கக்கூடாதுன்னு அவங்க மேல போடப்பட்ட சில தடைகள், இதெல்லாம் காரணமா வச்சு கம்போடியா அவங்களோட ஏர்ஃபோர்ஸே பில் பண்ணல. டோட்டலா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வீரர்களோட எண்ணிக்கையே ஒரு 60,000 இருந்து 70,000 தான் ஆக்டிவ் ராணுவ வீரர்கள். ரிசர்வ் எல்லாம் சேர்த்தனா ஒரு 1,25,000 இருந்து 30,000 இருக்கலாம் தான் கணக்கு. ஆனா இந்த பக்கம் தாய்லாந்தோட மொத்த வீரர்களோட எண்ணிக்கையை பார்த்தோன்னா 3ல இருந்து 5 லட்சம் வரைக்கும். பிராக்டிகலி எப்படி பார்த்தாலும் கம்போடியாவை விட ரொம்ப ஒரு பெரிய ஃப்ளீட். இவங்க கம்போடியா கூட கம்பேர் பண்றப்போ தாய்லாந்து கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளீட் ஆனது இருக்கு. இதை இப்போ கம்போடியா கொஞ்சம் கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் இல்லைனாலும் நீ என்னோட பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சுட்டு முக்கியமான 2 ரீஜனல் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது அழிக்கப்பட்டது ஒரு பெரிய இழப்பு. இதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குற விதமா ரஷ்யாவோட கிராட் MLR சிஸ்டம் இவங்க கிட்ட இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு ஃபயர் பண்ணதுல ஒரு 12 இடத்துல ஸ்ட்ரைக்ன்றத பண்ணிருக்காங்க. இந்த 12 ஸ்ட்ரைக்ஸ்ல ஒரு கேஸ் ஸ்டேஷன்ன்றது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. இதோட உயிரிழப்புகளோட எண்ணிக்கை 11 தாண்டலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 11 பேர் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்ற செய்திகள் வெளியில வரல. இந்த 2 நாடுகளும் எஸ்கலேஷன்ஸ்ன்றது திரும்ப அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மற்ற நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, இல்ல 2 ராணுவ பலம் பொருந்திய நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் ஓரளவுக்கு மினிமல் பண்ணப்படும், இல்ல குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா 2 பேர்கிட்டயுமே ப்ராப்பரான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், ப்ராப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஆனா இந்த 2 நாடுகள் கிட்டயும் சொல்லிக்கிற அளவுக்கு மேஜரா எந்த ஒரு வெப்பன் சிஸ்டமும், அதாவது டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம் கிடையாது. சில மேன்பேட்ஸை தவிர்த்து, QWK சீரியஸ்ல இருக்கக்கூடிய மேன்பேட்ஸை தவிர்த்து கம்போடியா கிட்ட அவங்களோட ஏர் ஸ்பேஸை டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கிடையாது. இந்த மாதிரி இருக்க டைம்ல தாய்லாந்து இந்த இடத்துல ஒரு அக்ரெசிவ் மெனுவரை பண்ணாங்கன்னா கம்போடியாவில் ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் அது ஏற்படுத்தும். கடைசியாக இவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட போர் 2008 அந்த காலகட்டத்தில் ஒரு டென்ஷன் நடந்து வந்துச்சு. அந்த டைம்ல 2000 நபர்களுக்கும் அதிகமா, அதாவது ஓவரால் கணக்கில் எடுத்து பார்க்குறப்போ 2000 நபர்களுக்கும் அந்த இடத்துல இறந்திருக்க ஒரு வரலாறும் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த டென்ஷன்ஸ் குறைக்கப்படலை, இல்லை மற்ற நாடுகள் இதில் தலையிட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அது முடியறதுக்குள்ள இந்த கேஷுவல் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மற்ற நாடுகள் இதில் தலையிட்ட மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு பெரிய மிலிட்டரி பவர்ன்றப்போ கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறப்போ இந்த 2 நாடுகளையும் காம் பண்ண முடியும். இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணம் வெறும் அந்த 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான். தாய்லாந்து இன்னும் அந்த இடத்த விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இது எங்களுக்கு சொந்தமான பகுதி தான், நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க, அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாலும் வரலாறுகளோட சில ஆதாரங்களை திருப்பி பார்க்குறப்போ அது கம்போடியாவுக்கு சொந்தமான பகுதி தானே. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் சரி, நிறைய வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, அதுக்கான காரணங்கள் இந்த இடத்துல கூறிட்டு இருக்காங்க. ஆனால் அது தாய்லாந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ரெடியா இல்லை. ஸோ இப்போதைக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த டென்ஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு புது ஸ்பார்க் கிரியேட் பண்ணியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.